அமெரிக்க பங்குச்சந்தை தொடர்ந்து சரிந்து வருகிறது. நேற்று அமெரிக்காவின் டாப் நிறுவனங்களில் உள்ள SP 500 பங்குகளில் 10% சரிந்துள்ளது. இதை மார்க்கெட் கரெக்ஷன் என்று அழைப்பார்கள். இப்படியே போனால் அடுத்து பியர் மார்க்கெட் ஏற்படும், அதாவது 20% சரிவு ஏற்படும். அது நீடித்தால் மார்க்கெட் கிராஷ், அதாவது மார்க்கெட் விழும். அதைத் தொடர்ந்து டிப்ரெஷன் எனப்படும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சரிவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. அமெரிக்க பங்குச்சந்தை விழுந்தால் அதைத் தொடர்ந்து இந்தியா, இங்கிலாந்து போன்ற பங்குச்சந்தையும் கடுமையாக வீழ்ச்சியடையும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வர்த்தக போரை தொடங்கியுள்ளார். அவர் தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக நாளுக்கு நாள் மார்க்கெட் மோசமாக சரிந்து வருகிறது. மார்க்கெட்டில் நிலையற்ற தன்மை உள்ளது. இந்த நிலையில் நேற்று முதல் நாள் ஒரே நாளில் அமெரிக்க மார்க்கெட்டில் $1.7 டிரில்லியன் சரிந்துள்ளது. அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 14 கோடி அழிந்து போயுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வர்த்தக போரை தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துள்ளார். வர்த்தக போர் காரணமாக டாலர் மதிப்பு சரியலாம். இதனால் மக்கள் கூட்டமாக மார்க்கெட்டில் இருந்து வெளியேறுகிறார்கள். பங்குச்சந்தை சரியலாம் என்பதால் கூட்டமாக வெளியேறுகிறார்கள். இதனால் சந்தை மேலும் சரிந்து வருகிறது. அமெரிக்க பங்குச்சந்தை தினம் 200 புள்ளிகள் வரை சரிந்து வருகிறது. மும்பை பங்குச்சந்தை தொடர்ந்து சரிவு சந்தித்து வருகிறது. யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. கடந்த 6 மாதங்களில் 10,000 புள்ளிகள் மட்டும் சென்செக்ஸ் வர்த்தகத்தில் சரிந்துள்ளது. 8,000 புள்ளிகளில் இருந்து 72,000 புள்ளிகளுக்கு சென்செக்ஸ் சரிந்துள்ளது. தொடர்ந்து சென்செக்ஸ் சரிவது இந்திய மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பின்வரும் காரணங்கள் உள்ளன. சீனாவிற்கு எதிராக அமெரிக்கா வர்த்தக போரை அறிவித்த நிலையில் அமெரிக்காவின் முடிவிற்கு பதிலடியாக சீனா பதில் வரியை விதித்துள்ளது. அதன்படி ட்ரம்புக்கு பதிலடி கொடுத்தது சீனா. அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கோழி, கோதுமை, சோளம் மற்றும் பருத்திக்கு கூடுதலாக 15% வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக போரை அதிகாரப்பூர்வமாக ட்ரம்ப் தொடங்கியுள்ளார். அதன்படி மெக்சிகோ மற்றும் கனடா மீது 25% வரிகளையும் சீனா மீது 10% வரிகளையும் விதித்து அவர் உத்தரவிட்டுள்ளார். சீனா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகியவை அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில் முதலிடம் வகிக்கின்றன. சீனா அதிகபட்சமாக 30.2%, மெக்சிகோ 19% மற்றும் கனடா 14% வரி பற்றாக்குறையில் பங்கு வகிக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்க நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதி மீது 15% வரியை சீனா விதித்துள்ளது. அதன் எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்கள் மீது 10% வரியை சீனா விதித்துள்ளது. இதனால் அமெரிக்காவில் இருந்து நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது குறையலாம். இதனால் அமெரிக்காவிற்கு கடுமையான இழப்பு ஏற்படும் சூழல் உள்ளது. ட்ரம்பின் செயலால் அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியுள்ளது. கிட்டத்தட்ட சர்வதேச அளவில் வர்த்தக போர் மூண்டுள்ளது. பனிப்போருக்கு பின்பாக மிக மோசமான வர்த்தக போர் ஏற்பட்டுள்ளது. உலகளவில் மார்க்கெட்டில் இதனால் பெரிய அளவில் சரிவுகள் ஏற்படும் அபாயமும் தற்போது ஏற்பட்டுள்ளது.